அப்படியே வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிக்குதுல்ல. அது மட்டும் இல்லை, என்னோட வீக் ஆஃப் வேறு. எங்கேயாச்சும் போமா அப்படி போகலான்னு முடிவு எடுத்து இருந்தாங்க. பேட்மிண்டன் கோர்ட் பேட்டை எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டேங்க. நானும் என் தம்பியும் அப்படியே பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா க்ளோஸில் இருந்துச்சு. இருந்தாலும் நம்பிக்கை எதுவுமே விடாமல் ஒரு வாட்டி கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தாங்க. அவர் கால் பண்ணி கேட்டேன்னா இப்படி ஒரு நல்ல மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. அவர் கால் பண்ணி கேட்டதும் நீங்களே திறந்து ஆட தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் போய் சாவி வாங்க போகிறேன். அங்கே போய் கேட்டதும் அவங்களும் சாவியை கொடுத்துட்டாங்க கையில். விளையாட முடியாதுன்னு நினச்சேன். ஓப்பன் பண்ணதும் ஒரு சந்தோஷங்க. உள்ளே வந்தால் விளையாடுறதுக்கு முன்னாடியே தெரியுது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. காமிக்க ஆமாங்க, உண்மையாகவே ரொம்ப அழகாக தாங்க இருந்துச்சு. நான் என்னமோ புதுசாக பேட்டை கையில் தொட்டோன்னா ஏதோ இன்டர்நேஷ்னல் பிளேயர்னு நினச்சிட்டேங்க. இங்கே ஒரு பண்ணு நடந்துச்சு. என்ன தெரியுமா? மொத்தம் 4 மேட்ச் விளையாடணும். அந்த 4 மேட்ச்சில் ஒரு வாட்டி கூட என்னை ஜெயிக்கவே இல்லை. கடிதர யாருன்னு இங்கே ஜம்முன்னு ஓசியில் காற்று வாங்கிட்டு இருக்காரே இவர் தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ள திருப்பியும் அதெல்லாம் பார்க்காம திருப்பியும் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இந்த வாட்டியாச்சும் ஜெயிப்பான்னு பார்த்தேன். இந்த வாட்டியும் ஜெயிக்கலைங்க. இன்னோட மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயர் நான் தான். இதுக்கப்புறம் எங்கே போகலான்னு சொல்லுங்க. பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.